பண்ணிட்டேன். 3 ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் இந்த மைண்ட் இருக்கும். ஒன்று வந்து இப்போ பேசிட்டு இருக்கோம் வேக்கிங் ஸ்டேட். வேக்கிங் ஸ்டேட்டில் வந்து நம்ம வந்து மனம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இட் இஸ் ஒன்லி பை நேம் வி கால் இட் ஆஸ் மைண்ட் ஆர் மனம். உண்மையாக பார்த்தீங்கன்னா என்ன, அட் அ கிவன் மூமெண்ட் a thought passes through you, be it an audio or video. It may be of past, present or a future projection. It may be about an experience that has happened long ago or recent. அப்படின்னு எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டை வந்து நீங்கள் டிசைஃபர் பண்ணிங்கன்னா எல்லா ஆங்கிள்லையும் காலமாகவும் இருக்குது டைம். இப்போ வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு போறீங்க ஒரு வேலைக்கு, அதுக்கு ஏற்கனவே நீங்கள் போயிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸே இப்போ வராமல் இருக்காது, அது பின்னாடி வந்து பேசிகிட்டே இருக்கும். கரெக்டாக அன்னைக்கு போனேன் இந்த மாதிரி சொல்லிட்டான், அனாவசியமாக ஹாஃப் டே வேஸ்ட் ஆச்சுன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துட்டு வச்சுக்கிட்டேன். அது வந்து மல்டி டைமென்ஷன்லாம் வந்து 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 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு எப்போ பேசிக்கிட்டே இருப்போம். அவ்வளோ இந்த படத்தை பார்த்த உடனே அங்கே நடந்த கிளாஸ்ல வரல அந்த மாதிரி வந்து இது வந்து ஏன் வந்து நம்மளால வந்து ஓப்பனாக இருக்க முடியல? வித்தவுட் அன் இன்ஃப்ளூயன்ஸ் why are we not able to live? ஏன்னா நம்மளோட ஓப்பனஸ்னால என்னன்னு தெரியாது. we are nothing but mind அப்படின்ற மாதிரி ஆகிட்டோம். எப்படி ஒரு குழந்தை காத்தால எழுந்துக்கும் போதே வந்து எப்படி எழுந்துக்கிறது, அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட என்னமோ வாங்கிட்டு வந்துட்டான், அது நீ எனக்கு எப்போ வாங்கி கொடுக்க போறேன், 999 முதல் நாள் பிடிக்குன்னு தான் வச்சுருக்கேன். அதோடையே எழுதுப்போம். வேலை பொழுது எதுவுமே கிடையாது. அத்தால எழுந்து பல்ல தேக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். முதல்ல நேரம் கிச்சனுக்கு போய் அம்மா கூட எனக்கு எப்போ வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு காலையில் ரகசியமாக பேசிட்டு இருப்பான். ஏன்னா விவேகம் நிவேகம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வளர்றதே வந்து we are not இது என்னுடைய பாடி என்னுடைய தாட் அப்படின்னு எல்லாம் நம்ம வளர்றது ஒன் மாஸ். எதுலேயும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இது பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்டிஸ்கிரிமினேட்டிவ் வே ஆஃப் லிவிங். டிஸ்கிரிமினேஷன் தான் விவேகம். அவிவேகம் ஒண்ணுமே கிடையாது. எதுக்கு யானைக்கு போனீங்க ஒண்ணு கொஞ்சம் பெரியவாடா இருக்கிறதான் சொல்லுவாங்க. இவனுக்கு அவன் அண்ணா இருந்தாலும் சொல்லுவான், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், இப்ப கேட்காதடா, சாயந்தரம் அப்பா ஒரு புது கேளுடா, ஃப்ரீயா புது கேளுடா அப்படின்னு சொல்லி அது கேட்டுக்கிற குழந்தையா இருந்தாதான் கேட்டுப்போம். இல்லாட்டி அது ஏற்கனவே பிடிவாதமா இருந்ததுன்னா பிடிவாதம் தான் ஃபுல்லா இருக்கும். பிடிவாதமும் அந்த குழந்தையும் வேற இல்லை, பயாலஜியும் வேற இல்லை, பிசியாலஜியும் வேற இல்லை, சைக்காலஜியும் வேற இல்லை. அதனாலதான் நம்ம பெரியவா வந்து நம்ம எந்த விதத்துலயும் நோ வே டிஃபரெண்ட் பண்ணி சைல்ட்ஸ் பிஹேவியர். நம்ம உள்ள அழறோம், அடம் பிடிக்கிறோம், ஏங்குறோம். அவிவேகமா இன்டிஸ்கிரிமினேட்டிவா ஒன்றும் விவஸ்தை கட்டத்தனமா எதுவுமே புரியாம எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளேயே சண்டை போடுவோம். சண்டையை உள்ள ஆரம்பிச்சிடுவோம், அப்புறமா தான் வெளியில வரும். அந்த பள்ளத்தை பார்த்துட்டு சண்டை போடுவோம், ரெடி பண்ணுவோம், பயப்படுவோம். புரியுதா? இது மாதிரி வேக்கிங் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, விவேகமே கிடையாது. கிறிஸ்காஸ் எங்க வேணா இது வேணா வரும், எந்த வேல்யூஸ் வேணா எங்க வேணா வந்து ஃபைட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மைண்டு பூரா அந்த ரெல்லையே மாற்றிடும். கடைசியில பார்த்தீங்கன்னா யாருக்கு இதனால வந்து பெயின் அகனி சாரோன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட். இன்னொருத்தனையும் திட்டிடுவான், ஆனா இவன் தான் கஷ்டப்படுவான். முதல்ல நிம்மதி வந்து நம்மளே தான் கெடுத்துக்கிறோம். இதுதான் நத்திங் பட் தி நேச்சர் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இங்க வந்து ஒரு பொருளை டாமினண்டா போட்டி போட்டு வாங்குறதா இருக்கட்டும், எப்போ வந்து ஒரு பொருளை டாமினண்டா போட்டி போட்டு வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் காம்படிஷன்ல நின்று அதை ஜெயிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த கம்பேரிசிவ் ஸ்டேட் இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த கம்பேரிசனோட இருக்கிறதே வந்து இங்க வந்து கண்டினியூஸ் ஆகும். இது தெரியாது, இப்படியே ஹோல்டே போயிட்டு ஒரு டெம்பரரி செசேஷன் தான் வந்து ஸ்லீப். The mind disappears. With the mind everything disappears. There is no existence or non-existence. அங்க வேர்ட்ஸே யூஸ் பண்றேன். Good words become irrelevant. அது ஒன்றும் அர்த்தம் எதுவுமே கிடையாது. இருக்கியா இறந்துட்டியான்னு கேட்டா டீப் ஸ்லீப்ல
என்னத்தை சொல்றதுக்கு ஆளே கிடையாது. அது என்ன ஸ்டேட்? கிட்டத்தட்ட மைண்டுக்கும் அதே தான் அர்த்தம். மைண்டு பண்ற எல்லா சேஷ்டையும் பார்த்தீங்கன்னா, ஒரு தாட்டு மேலே நான் படுற ஆசையா இருக்கட்டும், நான் வச்சிருக்கிற பிடிவாதமாக இருக்கட்டும், நான் அடையணும்னு நினைச்சு எதையாவது எதிர்பார்க்கிறதா இருக்கட்டும், என்னுடைய மெமரியை நான் திருத்தணும்னு நினைச்சிட்டு அது நடந்தது இப்போ நடக்கக்கூடாதுன்னு நான் மாடிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் த ஹோல் வந்து எல்லாமே இல்லாத இடத்துல என்னமோ பெயிண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இதுக்கு தேவை வந்து அந்த பார்வை. அதுதான் இன்வெஸ்டிகேட்டிவ் கேஸ், ஃபுல் பார்வை. இதுதான் செல்ஃப் என்கொயரி. செல்ஃபே என்னன்னு என்கொயரி பண்ணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆள் இருக்கான்னு பார்க்கணும். Does an entity exist as such to express itself as a positive or negative or neutral or whatever it will state during waking? Okay, இது வந்து waking state. அப்படி நடந்துச்சு. அந்த சைடு வந்து deep sleep. அதுக்கு வந்து you become speechless, you go speechless. When you probe into what is the deep sleep, என்ன யாரு ஆம்பளை தூங்குறான், பொம்பளை தூங்குறான், அப்பா தூங்குறாரா, தாத்தா தூங்குறாரா, பேரனா, பிள்ளையா, அனிமலா, இல்லாட்டி அந்த கட்டாந்தரையா, காட்டா, என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றதுக்கும் ஆள் கிடையாது. எக்ஸிஸ்டன்ஸா நான் எக்ஸிஸ்டன்ஸா வேர்ட்ஸு ஸ்டேட்ஸு ஒண்ணுமே இல்லாத ஒரு பெரிய பாஸ். யாருக்குன்னு கூட அந்த பாஸ் சொல்லக்கூடாது. The only measurement that we can arrive at is it is a non-existence of the mind. மைண்டு அப்படி மனம்னு சொல்றோம். மனம் தான் என்ன, இந்த காம்ப்ளமரேட் இல்லைங்க. இமோஷன்ஸு, ஃபீலிங்ஸு, எக்ஸ்பீரியன்ஸஸு, சீக்கிங், நான் சீக்கிங், செயின்ட்டு, சின்னரு, ரிச்சு, புவர், எதுவும் இல்லை. ரோகி இல்லை, போகி இல்லை, பிறந்தவனா இறந்தவனான்றதுக்கு கூட ஒண்ணு இல்லை. அப்படின்னா மைண்டு வந்து எவ்வளவு இரலவெண்ட் வஸ்துன்றத வந்து டீப் ஸ்லீப் காமிக்கிறதா இல்லையா? அது இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் இட்ஸ் நாட் எ மேட்டர். ஆனா வேக்கிங் ஸ்டேட்ல வந்து மைண்ட் இல்லாம இருந்தா வேக்கிங் ஸ்டேட்ல மைண்ட் இல்லாம இருந்தா அது பெரிய ப்ராப்ளம் தானே? இல்லை, நீங்க வேக்கிங் ஸ்டேட்ல நீங்க வேக்கிங் ஸ்டேட்டே மைண்டு தான். வேக்கிங் ஸ்டேட் வேற, மைண்டு வேற இல்லை. வேக்கிங் ஸ்டேட்டா எழுந்துக்கிற ஆள் வேற, மைண்டு வேற இல்லை. அதான் சொல்றேன், குழந்தை எழுந்துக்கும் போதே அந்த பிடிவாதத்தோடையோ அந்த நைன்றதோடய எழுந்துக்கிற மாதிரி நம்ம எழுந்துக்கிற விதம் அப்படி. நார்மல் பீப்புள் வந்து இருக்காங்க, நார்மலோட கம்மியா இப்போ ஆர்டிசம் அதெல்லாம் சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரி இப்போ அதாவது மைண்ட் மென்டலி அந்த மாதிரி அவங்களுக்குலாம் அவங்க எல்லாருமே வந்து இதுதானே, பிசிக்கல் இதுதானே, டிசபிலிட்டி தானே. மென்டலி ரிட்டார்டு. ஆமா, மென்டலி ரிட்டார்டுன்னா அது பிரெயின்லயோ அவளுடைய ஜீன்ஸ்லயோ ஏதோ டிஃபார்மேஷன் தானே. ஸோ அதுக்கும் இங்க எக்ஸிஸ்டன்ஸ், அதுவும் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தானே. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க வருது. அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து யார் எழுந்துக்கிறவங்க ஒரு தாட்டை டிசைஃபர் பண்ணி பார்க்கறதுன்றது என்னன்னா, ஆக்சுவலா ஒரு தாட்டை டிசைஃபர் பண்ணி பார்க்கறதுன்றது என்னன்னு மைண்டையே நம்ம பார்க்கணும். வேக்கிங் ஸ்டேட்ல நம்மளுடைய எனி கைண்ட் ஆஃப் சீக்கிங் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் ரிலக்டன்ஸ், whatever be the kind of verbal added activity, என்ன பண்ணாலும் ஆக்ஷன் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மோட்டிவ் இருக்கு. அந்த மோட்டிவ் வந்து கம்ப்ளீட் காஸ்மாஸையே ரெப்ரசென்ட் பண்றது. டைம், ஸ்பேஸ், கம்ப்ளீட் பாஸ்ட் மில்லேனியம் ஆஃப் கண்டிஷனிங், அதனோட எசன்ஸ் அந்த பின்னாடி நிற்கிறது. இது இப்படித்தான் நடக்கணும். அதுக்கு பின்னாடி இந்த உலகத்தில் நடந்த கண்டுபிடிப்புகள், சயின்ஸ்லேருந்து எந்த ஆஸ்பெக்டும் அதை விட்டு விலகியே நிற்கல. அப்பேற்பட்ட ஒரு மூமெண்ட் தான் ஒருத்தருடைய ஒரு தாட்டு ஒரு செகண்ட் அப்படி பாஸ் பண்ணி ஒரு இன்ஃபுளுன்ஸாக ஒரு தாட்டு.
அதில் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பிரெயின் அஃபெக்டடு, ஃபுல்லி க்ரோன் பிரெயின், அப்புறம் 7 வகை பிறப்புகள், 7 kinds of மைண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான், தேவர்கள், ஏஞ்சல்ஸ், மனிதர்கள், ஹியூமனிட்டி, விலங்குகள், பிராணி, அப்புறம் பரப்பனை, பேர்ட்ஸ் விச் ஃப்ளை, அப்புறம் ஊர்வனை, அப்புறம் நீர்வாழ்வுங்க, அப்புறம் தாவரங்கள், பிளான்ஸ், நிற்கிறது, ஸ்தாவரம்னா நிற்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மைண்ட் இருக்கு. ஒரு புல்லு அந்த பச்சை கலர்ல அந்த அளவுக்கு ஷார்ப்பா லுமினாசிட்டியோட இது பண்ணணும்னா, ஃப்ளோரசென்டா இருக்கணும்னா, அதுக்கு வேண்டி அந்த மைண்டே அந்த டிஎன்ஏவோ அந்த கோடாவோ இருந்து 5 சாரமா 5 எலிமெண்ட்ஸையும் சேர்த்துட்டு அப்படி வெளில அப்படி பிரிச்சுட்டே. அதே மாதிரி ஒரு மென்டலி ஸ்பாஸ்டிக் கிட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் மனசுல நடக்கிற போராட்டம், அவனுக்கு ஏதோ ஒரு எழுத்தை எழுத்து சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எழுதுன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எழுதுறதுக்கு அவன் படுற சிரமம் தனியாக அவன் மூமெண்ட்ல மைண்ட்ல நடக்கிறது எல்லாமே காஸ்பாஸ்ல நடந்துருக்கு. ஏன்னா இட் இஸ் ஃபில்டு வித் கர்மா. மைண்ட் இஸ் நத்திங் பட் கார்மிக் எமனேஷன். புரியாது எல்லாமே கார்மிக். செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ். இங்க ஆக்சுவலா இது ஒரு சயின்ஸ், science of the heart, the science of the core, the science of the subjectivity, the science of the intelligence, one intelligence. ஒரு புல்லும் ஒரு சூரியனும் லிங்க்டு, அதே புல்லும் பூமியும் லிங்க்டு, அதே புல்லும் சமுத்திரமும் லிங்க்டு, அதே புல்லும் இந்த ஸ்பேஸும் லிங்க்டு. எதுவுமே எங்கேயும் எந்த ஒரு செப்பரேஷனும் கிடையாது. இது 5 அறிவு வரைக்கும் எல்லாம் ஒரு ரிதம்ல போயிருக்கு. 5 அறிவு நான் சொல்றது பிராணிகள் வரைக்கும். 1 செல் அமீபால ஃபிஃப்த் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் ஓரறிவு ஈரறிவுன்னு சொல்லிட்டு வர இல்லையா, அந்த மாதிரி ஒரு பசு கிட்ட கண்ணு இருக்கு, காது இருக்கு, டேஸ்ட் இருக்கு, நமக்கு ஒவ்வாததை சாப்பிடாது இல்லையா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவு 5 புலன்களா அந்த பாடியாவே அதுக்குள்ள அப்படியே நிற்கிறது. அதுக்கு தான் இப்படி இருக்கும்னு தெரியாத ஒரு எக்ஸிஸ்டன்ஸ். கரெக்டா? பசுக்கு தான் பசுன்னு தெரியாது. அங்க இருக்கிறவங்க லட்சுமின்னு பேர் வச்சிருப்பாங்க. Actually, except man, nobody gives identification to them. Because the very existence of separate mind is on identities only. இதெல்லாம் பேரே பேர் ஏறிடுறது இல்லை. ஈகோ வந்துச்சுன்னா அதுல ஈகோ. இந்த வேக்கிங் ஸ்டேட்டை பத்தி தான் நம்ம ஆராய முடியும். வேக்கிங் ஸ்டேட்டை வச்சுட்டே நம்ம என்ன பண்றோம், இது அவ்வளவு பெனிட்ரேட்டிவா நம்மளை விளக்கம் கொடுத்துட்டே போகுது. எல்லாம் வழி திறந்து விட்டு போயிட்டே இருக்கு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ என்ன இங்க பொருள் இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதுதான் சயின்டிஃபிக்கா நீங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, என்ன இன்டெலிஜென்ஸ், அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம். அது சாதாரண ஆர்வம் கிடையாது. நாட் அன் அகடமிக்கல் இன்ட்ரெஸ்ட், ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் படிக்கிற மாதிரி கிடையாது. என்ன நான் பார்க்க போறேன் இல்லை, என்ன எனக்கு நாட் திஸ் நேம். இந்த மொமெண்ட் என்ன நான் பார்க்க போறேன்னா, இந்த நைட்டு உடனே ஏதோ பேரெல்லாம் உடனே பாடி ஓரியன்டா சொல்லுவேன். நான் இவங்களுக்கு பிறந்தேன், அவங்களுக்கு பிறந்தேன், இவர் எனக்கு மாமா, இவர் எனக்கு தம்பி, அப்படின்னு நாட் தட் கைண்ட் ஆஃப். இதெல்லாம் மைண்ட் ரெல்மையே தாண்டின ஒரு இன்வெஸ்டிகேஷன். மைண்டே வந்துட்டு போகுது. அதில் பேஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸை பார்க்க வேண்டியது. ஸ்டேட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அதை ஆரம்பிக்கிறது. எல்லாமே சப்ஜெக்டிவ்ல தான் ஆரம்பிக்கணும். இங்க we don't postulate anything at all. ஏதோ இருக்கு, அது எதுவுமே வேண்டாம். எதுவும் இருக்கு இல்லை, தேவையில்லை எனக்கு. இப்ப இருக்குது என்னால. இப்போ எனக்கு
அடுத்த செகண்டை பத்தி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அவங்க போய் பார்க்கணும் ப்ரீ ஆக்குபைடு டெண்டன்சிஸ் தான் இருக்கு. கரெக்டா? எல்லாரையும் கவர்ன் பண்றது அந்த கிவன் மூமெண்ட். அதை பண்ணணும் இதை பண்ணணும். வந்தவொடனே சொன்னாரா இல்லையா, நாளைக்கு நான் ஹைதராபாத் போயிட்டு வரேன். புரியுதா? That's the mind actually. You're operating constantly. In time and physically he is going to move to Hyderabad. புரியுதா? So he moves soon. அந்த நம்பிக்கையில தானே அவர் பேசுறாரு. I am going to move away from this Chennai. I will not be available. அப்படின்றத சேர்த்து அப்படின்னா அந்த ஐன்றது வந்து not simply a verbal I, thought I. We cannot simply ignore it saying it is only a thought. No, it is an actual happening, actual process for which he has booked and he will be leaving also. Correct? So இது எல்லாமே உண்மையா நினைக்கிற அளவுக்கு வந்து the whole visitor called mind does this. நீங்க இத பார்த்தால் ஒழிய வந்து இது பொய்யாட்டம்னு ஒரு ரேகையாவது இப்ப தெரிய ஆரம்பிக்கிறது இல்ல. மொத்தமா இதெல்லாம் பண்ற ஆளே வந்து ராத்திரி காணாம போயிடுறாரு. திருப்பி வந்து அப்படியே அந்த உடல் உணர்வா உள்ள நுழையணும். உடல் உணர்வா அந்த ஐடென்டிட்டியா நீங்க எழுதுக்கணும். அதனால எழுதுக்கிற விதமே எப்படி, உங்களோட ரோல்ஸ் மூலமா எல்லாம் உள்ள கன்வெர்ஜ் ஆகும். But even that, now you are talking about the waking state and the deep sleep state. And in between there is also the dream state I was asking about. Yes, we will get into the dream state. See, this is the complete past period. அதுலேருந்து இதுக்கு எழுதணும். ட்ரீம் என்ன, ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாஸ் கிடையாது, அந்த சைடு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. நீங்க வேண்டாம், உங்க ஈகோவே வந்து நீங்களா மாறுறது. உங்களுக்கு பிசிக்கல் நாளைக்கு ஹைதராபாத் ஸ்டேஷனே இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் வேண்டாம், ரியல் டிக்கெட் வேண்டாம். ஆல்ரெடி ட்ரெயின்ல போயிட்டு ஹைதராபாத் போய் இறங்கி போயிட்டு இருப்பார், உள்ளமா போயிட்டு இருப்பார் கனவுல. Creates entire world inside. Not only an entire world, speed. இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா அங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசத்துல எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால தான் வந்து and compared to waking state, dream is more authentic. Because it is not dependent on anything at all. It is not dependent on the waking state, physical existence. Very powerful. Really, it is true. It is more true than the waking state. Subconscious mind. Dream state is our subconscious happening. Correct. Subconscious happening. That which cannot get expressed during the waking state, they reside behind. But do all the happenings in the dream state, do all the happenings in the dream state also get recorded? It is happening out of recording. It has a separate account. Oh, that's a separate account. Running account. It doesn't link to the. But here and there it picks up from here. No, but sometimes you have dreams, something which you never thought of also, you know. You go to some other thing, you know, some fantasy world or whatever. You go to fantasy world or whatever, you know, you may suddenly think that you are attacked by a tiger. Yes. You don't think, but in dream it could happen. Yes. What is that? How is that related to this? See, it is not in any way related to this at all. This unconscious fears. அடிக்கடி சொல்லுவேன், பெரிய பண்ண வீடு மாதிரி பெரிய வீடு நான் எனக்கு இருக்கு, எங்க தாத்தா வீடு, எங்க ஜமீன்தாரா இருக்காரு அப்படின்னு ஒரு 2-3 ரூம் திறக்காமையே இருட்டா வச்சு நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து அதை தெரியாம வளர்ந்ததால அதை பத்தி ஒரு ஈஸி பிக்சர் நான் டெவலப் பண்ணிப்பேன். கரெக்டா? அவங்க வந்து ஏதோ கதை சொன்னாங்கன்னா அந்த கதை அந்த மாதிரி இங்க என்னன்னா வந்து இதுக்கு தெரியாததெல்லாம் இது என்ன பண்றது, என்னமோ ஒரு கற்பனையா சிருஷ்டிச்சு வச்சுக்கிறது. இப்ப நீங்க வந்து ஒரு புதுசா வர ப்ராஜெக்ட் கூட நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்டா போகணும், அது அளவுக்கு அன்கான்சியஸ் ஃபியர்ஸ் பின்னாடி இருந்தோம் இல்லையா? புதுசா தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போற ஆடை கூட ஏதாவது ஒரு ஸ்லாட்ல ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு அவர் இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா அப்படின்னு எங்கெல்லாம் அசோசியேட்டிவ் திங்கிங் இருக்கோ அதெல்லாம் வச்சு அதை கேட்சப் பண்ண பார்ப்போம். இந்த மாதிரி வந்து ஹிடன் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். இங்கே நீங்கள் வேக்கிங் ஸ்டேட்டில் ஒன்று பண்ணிடனா அதுக்கு அது வந்து அன்எக்ஸ்பிளைன்டாக போச்சுன்னா, அன்இன்வெஸ்டிகேட்டடாக போச்சுன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய வே, எப்படி ஆரிஜினேஷன் என்ன ஏதுன்னு தெரியாமையே நீங்கள் இப்படி வாழ்ந்துருந்தீங்கன்னா
எல்லாம் அதாவது பேக்கெட் கம்ப்யூட்டர்ல எதை அடிச்சாலும் ஒரு ஃபைல பைட்ஸா மாறிடும்ல. சும்மா டப்பு டப்பு டப்புன்னு ஏதாவது குழந்தை விளையாடாம எதை அடிச்சாலும் அங்கே மாறிடும்ல. அந்த மாதிரி இந்த பயாலஜிக்கலா மாறிட்டே இருக்கீங்க. நத்திங் கோஸ் அண்டர் கட். சயின்டிஸ்ட்லாம் ட்ரீம்ல சில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஃபிளாஷ் ஆகுது. ஆமா, அது வந்து அவங்க பர்சியூ பண்றாங்க இன்னும். அது வந்து என்ன பண்றதுன்னா பிசிக்கல் லெவல் வந்து ஒரு லெவல் தான். இப்ப நீங்க சாதாரண விஷயங்களே எடுத்துக்கீங்களா, சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க. எப்படி கத்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து வண்டியை ஃபர்ஸ்ட் ஹேண்டில் வர ஸ்ட்ரைட்டா பிடிக்கிறதே வந்து கஷ்டமாகும். ரெண்டுத்தையும் ஒன்னா பிடிச்சி அதோட பேரலா நடக்கிறதே கல்வி போறதே கஷ்டமாகும். கரெக்டா? அது என்னமோ வந்து கூட வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். இது என்னது பெடல் வச்சிருக்காங்க லெவல் இருக்கும். இந்த பெடல் தூக்கி எடுத்து தள்ளி போடலாமே அப்படி இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு எப்படியாவது அதுல ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபர்ஸ்ட் பேலன்ஸா இந்த சைடு வந்து சாச்சிட்டு அப்படி தள்ளிட்டு போய் அதுக்கப்புறம் தட்டி அரை பெடல் அடிக்கிறது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஏறி உட்காருது. அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் தூரம் யாரோ பிடிச்சிட்டு வந்து ஓட்டி பழகி அவ சொல்லாமே கையை விட்டுட்டு போய் எப்படியே தானோ பேலன்ஸ் வந்து இப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பிசிக்கலா ஆரம்பிச்சதெல்லாம் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மைண்டையும் தாண்டி அன்கான்சியஸ்ல போய் ரிஜிஸ்டர். ஒரு வாரம் கழிச்சு சைக்கிளை விட்டு இறங்க மாட்டான். முதல் 2 நாள்ல ஐயோ எனக்கு நாளைக்கு சைக்கிளே வேண்டாம் அப்படின்னு கையிலையும் காலையும் பட்ட சராய்க்குறையும் அடியும் பார்த்தா எனக்கு சைக்கிளே வேண்டாம், எனக்கு வேண்டாம், விட்டுருங்க கத்துனுட்டாங்கன்னா கையை விட்டுட்டு போறது, காலை விட்டுட்டு போறது, பாடிட்டு போறது. இப்ப எங்க போச்சு? எங்க பேலன்ஸ் வந்தது? அதே பாடிதான். இப்ப வண்டி இப்படி போச்சுன்னா இவன் பாடி இப்படி கொண்டு வரான், அது எப்படி போச்சுன்னா எது இப்படி கொண்டு வரான். ஹேண்டில் பால் தடுமாற போகுதுன்னா டக்குன்னு போய் பிடிக்கலாம். எங்கேயும் இடிச்சுக்கிறது இல்லை. இன்வாலண்டரியாவே போகுதுன்னா இன்வாலண்டரின்னா அது பிசிக்கல் இல்லையே. Physics is being used, but where does actual jnana happen? It happens in the unconscious. Swimming, andu peduva sir. Unsure is always there. Unsure is always there. It is you. It is you, not physical you. Even beyond that. இப்படிதான் இந்த பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம பந்தத்துல தான் இந்த ப்ராடிஜிஸ்லாம் வருது. ஆமா இல்லையா? ராக ஞானம் குழந்தைகட்டும் 3 வயசுலயே ஒரே ராக ஞானம். மியூசிக்ல தான் இட் இஸ் வெரி அப்பரண்ட். மியூசிக் ஏன்னா சட்டிலஸ்ட் ஃபங்க்ஷன் இது. 5 ஃபங்க்ஷன்ல ஞான புலன்கள் 5 இருக்கு இல்லையா? கண்ணால, வாயால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காது ஞானம் இருக்குன்னா அது ஓப்பனாவே இருக்கு. ஆமா, போய் எப்படி போய் கேட்க வேண்டாம். ஆமா, அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்கா வரணும். கண்ணையா திறந்து வரணும். ஆமா, வாயை திறக்கணும். அது ஆல்வேஸ் ஓப்பன். ரொம்ப எஃபர்ட்டே இல்லை. வி நீட் நோ எஃபர்ட். எல்லாமே நம்ம பண்றது ஆக்சுவலி நேச்சுரலா சில திங்ஸ் வருது இல்லையா? அது எல்லாமே ஏதோ பூர்வ ஜென்மம் இது. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இப்போ சில பேருக்கு குக்கிங் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ஈஸியா பண்ணுவாங்க வித்வுட் திங்கிங். அது பாட்டுக்கும் டேஸ்டியா இருக்கும். இது போடணும் அது போடணும். இட் வில் பி லைக் ஒன் எனிதிங் லைக் ஆர் ஈவன் ஐ டு சம் டிராயிங் அண்ட் பெயிண்டிங். ஐ நோ வித்வுட் திங்கிங் டூ மச். ரொம்ப டீச்சிங்கும் இல்லாம இது இப்படிதான் வரையணும்னு ஒரு நிச்சயம் இருக்கும். வேர் டஸ் இட் கம் ஃப்ரம்? அது வந்து கையிலேருந்து வரல, மனசுலேருந்து வரல. ஆக்சுவலா பாஸ்ட் வந்து புரிதல்ங்கிறாங்க. எப்போ மானம் எல்லாம் இங்க இல்லாம வருது. ட்ரீம் ஸ்டேட்ல தான் சொன்னாங்க. கான்ஷியஸ் ஸ்டேட்ல வராது. தூங்கும்போது ட்ரீம் ஸ்டேட்ல வரலாம். அந்த டைம்ல வந்து எதாவது தெரியல. தாட்டுன்றது ஓடி பாஸ்ட் ஒவ்வொருத்தர் வெவ்வேறு ட்ரீம் ஓடி பாஸ்ட் இல்ல. உங்களுக்கே வந்து அன்கனெக்டட் ஈவெண்ட்ஸ் கூட வரும். என்னடா வெறுப்பட்டாரு அப்படின்னு என்னமோ ஒரு ஞாபகமும் வரும். ஆனா அவர் உட்காந்து பக்கத்துல கை பிடிச்சி பேசிட்டு இருப்பாரு. அவன் சந்தேகம் வரும். இல்ல அப்படிலாம் கிடையாதுன்னு நீங்களே வேற எதுவும் சமாதானமும் பண்ணுவீங்க. ஏன்னா இது அதான் சொல்றேன், ட்ரீம் ஸ்டேட் வந்து டைம்லெஸ் ஜோன்ல நடக்கிறது. அங்க வந்து சங்கல்பமே நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. திருப்பதிக்கு போகணும்னு சொல்லியிருந்தோமே அப்படின்னு கனவு கண்டீங்கன்னா திருப்பதியில் நிற்பீங்க. அடுத்தது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அப்படி சில்லாம் ஃபீல் பண்ணி நிற்கிற மாதிரிலாம் இருக்கும். திருப்பதி பரவாயில்ல. அடுத்த செகண்ட் வந்து எல்லாரும் ரொம்ப முக்கியமான சுவாமி முன்னாடி நிற்கிறாப்பா. எல்லா தத்துவம் இன்ஸ்டன்ட். It is not dependent on physical existence at all. What does it say?
ஏன்னா everything is mystical. Everything is illusory. ரெண்டு நோயிங் ஸ்டேட்னு ரெண்டு விதமான அவஸ்தை. கேவல அவஸ்தை, சகல அவஸ்தை. சகலம்னா எல்லாமா எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு. அதாவது டு நோ, டு எக்ஸ்பீரியன்ஸ், டு see, டு hear, டு be, இப்படின்றதெல்லாம் சகல அவஸ்தை. அதாவது நீங்க இருக்கீங்க, அது இருக்கு. கனவுலையும் அப்படிதான் இருக்கு. கனவுல வந்து உங்களுக்கு மொத்தம் தெரியாது, உடம்பு தெரியாது. நினைப்பு தான். நினைப்பே உடனே வந்து திருப்பதியில எல்லாரும் ஏறா மாதிரியும் ஒருத்தருக்கு மொத்தம் டிக்கெட் கிடைக்காம அப்படி ஓரம் நினைச்சிட்டு வராங்க. நீ வேணா என்ன உட்காந்து போன்ற லெவலில் தான் சொல்லிட்டு இருக்கோம். மடியில் உட்காந்து போற அடுத்த செகண்ட் பார்த்தா கோயில் இருக்கும். But sometimes even in that state, you sometimes dream that you are dead. You see your own self lying. Yes. Because இது வந்து illusionக்கு எல்லையே இல்லையே. Dream state is also illusory. Waking state is also illusory. Dream state has got is unlimited by time and space. So free-ஆ என்ன வேணா பண்ணிடலாம். Waking state அது வந்து அப்புறம் வந்து இங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ரீ வில் இருக்க மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்றீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்க, ஸ்டேஜ் போராடுறீங்க. புரியுதா? ஒரு ஜெராக்ஸா எடுக்கிறீங்க, அங்க போறீங்க, ஐடென்டிட்டியா ரெடி பண்றீங்க. இன் டைம், இன்ச் பை இன்ச். புரியுதா? பிசிக்கல் ஸ்டெப்ஸ் யூ ஹேவ் டு டேக் எஃபர்ட். புரியுதா? பிசிக்கலி யூ ஹேவ் டு மூவ். போறீங்க, டிராவல் பண்றீங்க, கியூல நிக்கிறீங்க, இதெல்லாம் நடக்குது. அங்க வந்து இட் இஸ் a timeless zone, criss cross, immediate there and then. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேக்கிங் ஸ்டேட்டோட இன்ட்ரூஷனே இங்க கிடையாது. எப்படி சொல்றேன்னா, வேக்கிங் ஸ்டேட்ல வந்து நீங்க எழுந்து என்ன பண்றீங்க, புலி துரத்துற மாதிரி கனவு வந்து திடீர்னு ஒரு பயத்துல ஃபேன் ஆஃப் ஆயிருக்கும், வேத்து கொட்டி இருக்கும். அதுவும் இதுவும் என்ன ஆயிடும், புலி துரத்துற சீனும் ஒன்னாயிடும். புலி துரத்துற சீனும் அதுவும் ஒன்னாயிடும். புரியுதா? கனவுல என்ன ஆகும், இங்க ஏதாவது பிசிக்கலா உங்களுக்கு நடந்திருக்கும். கரண்ட் போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். சம் சார்ட் ஆஃப் அன்கம்ஃபர்டபிலிட்டி ஃபுல்லா உங்களுக்கு செட் ஆயிருக்கும். இது வந்து என்ன ஆகும், அது ஐடென்டிக்கலா அந்த கஸ்பைரிங் புலி துரத்தின ஒரு கஸ்பைரிங் எப்படி அடிக்கட்ட புல்லுலையும் கல்லுலையும் செடியிலையும் சராய்க்கு ஓடுனீங்கன்னா அந்த ஒரு இதுவும் டேலி ஆயிருக்கும் பிசிக்கலா. இது ரெண்டும் இதுவாகி என்ன ஆகும், அந்த கனவா முடிஞ்சு கபால்ல பாத்தீங்கன்னா பிசிக்கலா அப்படியே ஏதோ ஒரு ஃபீலிங் தோடும்போது உங்களுக்கு ஈரம் பட்டு உடனே அப்பா அப்படின்னு வந்து என்ன பண்றதுன்னா, வேக்கிங் ஸ்டேட் வந்து என்ன சொல்றதுன்னா அப்பா கனவோட கனவு அப்படின்னு அதை பொய்ய ஆக்குறதே இதுதான். ஆனா கனவு வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் வேக்கிங் ஸ்டேட், இட் பெர்ஃபார்ம்ஸ் ஃபுல்லி. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? கனவுல வந்து வேக்கிங் ஸ்டேட்டினுடைய இன்ட்ரூஷனே கிடையாது. திருப்பதிக்கு போறோம், எப்படி முடியுது கனவு முடியல. அது மட்டும் ஃபுல்லா போயிட்டே இருக்கு. நல்ல கனவா தான் போயிட்டே இருக்கு. பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லாட்டி த்ரெட் அந்த அளவுக்கு போய் நீங்க கட்டிலேருந்து உடல் லெவலுக்கு போய் இல்லாட்டி வேற ஏதாவது பயங்கள சேர்ந்து நீங்க முடிச்சிருந்தாலே அங்கேருந்து விடிவு கிடையாது கனவுல. கரெக்டா? பயந்த கனவுக்கு. சந்தோஷ கனவுன்னா வரதே கிடையாது, ஜாலியா போயிட்டே இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் வரும்போது கிளைமேக்ஸ் ஆன்டி கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் இருந்தாதான். புரியுதா? அது விழிப்பு பெயின்ஃபுல் கிளைமேக்ஸ் இருந்தாதான் வந்து விழிப்பு வரும். விழிப்பு வரும். விழிப்பு வந்து என்ன பண்ணும், விழிப்புல உடனே அப்பா அப்படின்னு என்ன காப்பாற்றப்பட்டவங்க கனவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் அப்படின்னு கமெண்ட் கொடுக்கறது. இது வேக்கிங் ஸ்டேட் கனவு கொடுத்து அது பொய்ன்னு சொல்றது. ஆனா இதுதான் ரொம்ப பொய். ஏன்னா இன்ட்ரூஷனே இல்லாம அற்புதங்கள் மாதிரி மிராக்கிள் மாதிரி நடக்குது. வீடு கட்டணும்னா நினைச்சு குடிச்சிடுறோம். இப்ப கனவை போய் சொல்றதுக்கு விழிப்பு இருக்கு, விழிப்பை போய் சொல்றதுக்கு விவேகம் விவேகம் வரணும். ஆமா விழிப்ப வந்து வேக்கிங் ஸ்டேட் பத்தி கொஞ்சம் இன்னும் டீப்பா வேக்கிங் ஸ்டேட் நான் வந்து ரொம்ப ஆர்டிகுலேட் பண்ண முடியல. பட் இந்த இந்திரியங்கள்லாம் எக்ஸ்டர்னலைஸ் ஆகுது வேக்கிங் ஸ்டேட்ல. இல்ல மனசோட இல்ல எக்ஸ்டர்னலைஸ் ஆகல, இந்திரியங்களே நம்ம ஒரு காட்சியை ஒரு பையன் பாக்குறான்னா அப்படியே டிவில அந்த பால ஆசையாம டிராபிக் பின்னாடி வந்து இடிக்க
manifestation. He is that sight. That is, you He is that. completely identify Last. all the sensory perceptions as being real because you identify with that immediately. You become that. You become that. So the waking state appears more real. More real illa. That is, this is real, but dream state is not real. The waking state is you. But what you are saying is dream state is actually more real. Fully the mind is controlled. Only mind's play. Only mind. It is fixed movements. நீங்க நினைக்கிறீங்கன்னா அங்க இருக்கீங்க. But you would want one more thing, that even in dream state, the impressions are made in a different place. Definitely. So if it's a negative or positive impression, do we also have that? Does that also become the samskara? Everything becomes Even if what you're having in the dream state also becomes. even the past period becomes Suppose you do something wrong in the dream state, that is also affected. ஆமா நீங்க வந்து ஒரு துர்சோபனம் கண்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? துர்சோபனம்வா அது வந்து உங்களை அடுத்த நாள்ல பாதிச்சிருக்கும். ஒரு டிவாஸ்டேட்டிங் ஆக்சிடென்ட் மாதிரி ஏதாவது கதை பண்ணிட்டு வச்சுக்கோங்க. நிஜமா பிசிக்கலா பயந்துட்டு அடுத்த நாள் கொஞ்சம் பார்த்து நடப்பேடு. எனக்கு எங்க ஆட்டோ வேண்டாம், எதுவும் வேண்டாம், நடந்தே நான் போறேன் அப்படின்னு எல்லாம் என்னமோலாம் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அந்த பயம், அந்த ஃப்ரைட்டு. ஸோ அது வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கு ட்ரீம்ல. அது ரிஜிஸ்ட்ரேஷனால தான் இப்படி பண்றீங்க, ரியாக்ட் பண்றீங்க. நீங்க எதனால இப்ப வந்து அவாய்ட் பண்றீங்க? ஆட்டோ எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா எனக்கு வேண்டாம், நான் ஓரமா போய்க்கிறேன், இன்னைக்கு போகவே இல்லை அப்படின்லாம் கன்க்ளூஷன்ஸ்க்கு ஏன் வரீங்க? பிகாஸ் ஆஃப் தட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். நான் சொல்ல புரியுதா? If in a waking state, a man murders somebody, so he has to face the consequences. Yes. But in a dream state, he does the same thing. He has to face the same consequences how he is facing. In the psychological world, it is going to punish him. Psychology itself is an illusion. Okay. Because நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, தாட்னு நீங்க நினைக்கிறது வெறும் தாட் இல்ல, யுவர் பீயிங். அந்த பீயிங் சொல்றதுதான் ஈகோங்க. நீங்க வந்து இதெல்லாம் நம்ம வந்து அழகா டிசைட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கோம். பட் பிராக்டிஸ்க்கு வரதில்லை. ஏன் வரதில்லை? ஏன்னா நீங்க அந்த ஃபீலோட பார்க்கல. புரியுதா? இது வந்து வெறும் தாட் இல்லை, இது மல்டி டைமென்ஷன்லாம் என்ன ஆக்கிரமிச்சுட்டு இந்த செகண்டை தத்ரூபமாக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஃபீல் பண்றது இல்லை. புரியுதா? ஒரு பையனுக்கு வந்து ஒன்று பையன் வந்து கொடுக்கலன்ற இது வந்து சத்தியமா தெரிஞ்சு அடம் பிடிச்சுட்டு அழுறான், கையை காலம் வச்சுட்டு அழறான். நம்ம அப்படி அழுகையே தவிர உள்ள வந்து கரெக்டா ஏமாற்றம் வந்தா எப்படி இருக்கும்? We are that deceived entity. ட்ரூவா இருக்கா இல்லையா? ஸோ இந்த ட்ரூன்றது ஏதோ ஒரு ஸ்டேட் ஆஃப் எங்கேயோ ஒரு ஸ்டேட்ல இருந்துட்டே இருக்கா இல்லையா? இப்போ தாட்ஸ் வந்து என்ன சொன்னா இட் இஸ் a peripheral thing. It is on the periphery. It is on the surface only. Deep down, the charges only become thoughts. The charge, the real charge. That I am real, that is. நீங்க I am fundamentally you have taken it as real. பாடி மைண்ட் தனியா பிரிச்சுலாம் நீங்க டிசெக்ட் எல்லாம் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் சத்தியம். அதனாலதான் ஆக்சிடென்ட்னு ஒன்னே அதிர்ந்து போறோம். பேப்பர்ல பார்த்தோம், டிவியில பார்த்தோம், இதுல பார்த்தோம், சுனாமி கினாமி எல்லாம் வந்து சுனாமி தாக்குறதை விட உள்ள மனத்தாக்கு வந்து பயங்கரமா இருந்துச்சு. கரெக்டா? ஏன்னா எல்லாமே வந்து மல்டி டைமென்ஷனலா ரியலா நம்ம உள்ள வந்து ஹோலோகிராம் மாதிரி we are living it. We are living the experiences. We are reliving the experiences through thought, audio, video. இப்போ பார்த்துட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது யாரோ somebody is hospitalized, intubate பண்ணிருக்கா, it's very severe critical condition now. So husband is there, wife is totally identified with him as a person, and the level of suffering is so deep. Because you think he is first of all a real person, secondly this is a suffering, and this suffering is unnecessary. Why does this happen? It just goes on and on and on and on. The registrations are unending, and there are no answers for any of this question. But that suffering becomes more and more deeper and deeper, because the answer varada they are not able to comprehend it at any level. So the more you think this is my husband, first of all, there's a role identity. Secondly, he's a real person, and I am a real person who is
him for 30 years. So I am in charge of this person. So much of conditioning will create so much become. இப்போ நான் ரொம்ப கிளியராக பார்த்துருக்கேன். ஏன்னா இட்ஸ் ஹேப்பனிங் இன் மை ஃபேமிலி. somebody is having this problem. அப்போ இதெல்லாம் it comes into play, all these things, and level of suffering not only that we are so identified with all this first the people, அவளுக்கும் நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், அப்புறம் அவ ஏன் சஃபர் பண்றா, why does the suffering happen, இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. That is also a suffering. இல்ல I am not suffering. பயமா இருக்கு. இது வந்து how do we overcome this? How will they overcome this? எனக்கு அப்படியே I feel how to help, you know, எந்த லெவல்ல ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி ஒரு எனக்கே ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டா பெர்ஸ்பெக்டிவ் மாத்திக்கிறீங்களா அப்படின்னு நான் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் the minute you think first of all this is my husband, yes it is true, physical level ஏதோ எழுது, but அதுக்கு மேல why should you take it to so much to heart? Because you want that attachment, yeah? No, it is not that wanting. They are that attachment. அது நகரவே முடியாது. இது வந்து இது no more மரம். இந்த cot வந்து it has become the cot. You are naming it differently from a tree or a wood. You are not no more naming it as wood. It is cot. அப்படிதான் சொல்றோம். அந்த மாதிரி வந்து இங்க வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய என்னன்னே புரியாத குழப்பமான கலவரமான தெளிவில்லாத ஒரு ரியல் ஆத்தென்டிக் ஃபீலிங். இதுதான் வந்து ஈகோ கிரியேட் பண்ற ஒரு இது. அதை விசாரிக்க விடாம பண்றதும் ஈகோ. just to continue that train of thought, ஏன்னா அது வந்து அவளை ஹெல்ப் பண்ண the wife wants to help the husband, but the real help cannot be given because of this marriage. இப்போ I want to help, இப்போ அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், whatever it is, ஆத்தென்டிக்கா இருக்கு, ஆனா நிஜமா அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. So as far as I am concerned அதுதான் துக்கம். அதாவது இதுல வந்து one who is confused, one who is because you don't know the real identification of yourself or that person. What is the help you can give? இல்ல இது தெரிஞ்சதுன்னா பண்ண முடியும். எதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரியணும், இது வந்து என் மூலமா போயிட்டு இருக்கு, it is not me. There comes all the self-inquiry and all the impetus to investigation. இங்கதான் நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிக்கணும், ட்ராக்ல வந்து நிக்கிறோம். யாருப்பா இது? அது வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறாங்க, எல்லாரும் ஜென்ரலா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சம் அசால்ட்டட் டைம் இதுக்கு வச்சு தனியா அந்த காலத்தை பண்ணிக்கலாம். இது வந்து டே டு டே லிவிங். இப்போ என் ஃபர்ஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் போய் வாங்குற வேலையை பார்ப்போம், அப்புறம் மெடிடேஷன். இதை வாங்கினாதான் நாங்கள் ஃபாரின்ல கல்ஃபில் போய் ஏதாவது ஜாப் கிடைக்கும் அப்படி இப்படின்னு இது இதுன்னு இருக்கிறோம். பட் எல்லாமே இதுதான். டிரைவராக போகிறோன்னு வந்தான், சீக்கிரம் வந்தான், ஜாப் சீக்கிரம் வந்தான். இந்த என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்க்க வேண்டியவங்க இவன் தான். எல்லாமே தாட்டு தான். When you decipher everything, the whole process of, there is no cut-off point as day-to-day living and spiritual living or spiritual quest. இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அந்த ஷிஃப்டே வர வேண்டியதாக இருக்கு. கம்ப்ளீட்டாக இது வெளியிலேருந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா? எந்த புத்தகம் சொல்லிக் கொடுக்க முடியும்? இது வந்து ஆடியோ வீடியோ வந்து பவர்ஃபுல்லாக அதுவாகவே நீ மாறிட்ட. அது வந்து வெறுமை மாறல, டே அண்ட் நைட்டு இன்ச்சா மில்லிமீட்டரா யூ ஆர் க்ரோயிங் இன் தட் ஈகோ பை நெகேட்டிங் இட் ஆர் பை அட்ஹியரிங் இட். புரியுதா? In some one way or the other you are becoming that continuity. ஏன்னா இங்க கண்டினியூட்டியே கிடையாது. தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட்டா வருது. ஆஸ்பத்திரியிலேயே ஹஸ்பண்டுக்கு தான் நின்றுட்டு இருப்பா. அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது திடீர்னு தாகம் எடுக்கிறதுன்னு வச்சுருக்கோம். ஆர்லிக்ஸ் என்ன நல்லா அப்படின்னு தோணும். இது எங்க சாதம் எங்க போச்சு? டிஸ்கிரீட். புரியுதா? அப்பாவோ அம்மாவோ செத்தே போயிருப்பா. புரியுதா? முதல்ல அந்த பதட்டத்துலையும் செத்து போயிட்டா அந்த நியூஸ் வர வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்டேட் ஆஃப் ஷாக்லையும் ஸ்டன்லையும் இருக்கும். அப்படியே இருக்கும். அப்புறம் பாத்ரூம் ஃபீலிங் வந்துட்டு வச்சுருந்தோம். யூ ஆர் கோயிங் டு பி அலோன் இன் த பாத்ரூம்.
கரெக்டா யுவர் கோயிங் டு பி வித் யுவர் ஓன் மைண்ட். இப்போ வந்து அம்மாவுடைய இறப்போ அப்பாவுடைய இறப்போ அது வந்து யாரு நான் அப்படி இப்படிலாம் வந்துட்டு என்னமோ பிஸியா போகணுமே தவிர எங்கேயுமே தெளிவு இருக்கு. இதுல பாக்குறவனுக்கு என்ன வருதுன்னா இதுல வந்து வெறுமை பாக்குறது கிடையாது. சும்மா வந்து செல்ஃப் என்கொயரி பண்ண போறேன், ஆத்ம விசாரம் பண்ண போறேன்றது வந்து இட்ஸ் நாட் வேர்ட் ஆர் அப்படியே பெரிபெரியல் குவெஸ்ட் கியூரியாசிட்டி அப்படி கிடையாது. நிஜமா யாரு நானு, உண்மையில யாரு. But not like we spoke about a dream, waking dream and deep sleep. What happens when somebody is dead? Which state do they go to? இப்போ இப்போ we have been going through this process parallelly. இப்போ ஒரு தாட் ஒரு பையன் வந்து காத்தால எழுந்துக்கும் போதே நேற்று பண்ண நேக்கிங் விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்து எழுந்துக்கிறாங்கன்னா அந்த பாஸ் பீரியட் எந்த விதத்துலையும் அதை ஸ்டாப் பண்ணல. கரெக்டா நடுவில் தூங்கிட்டான் அசந்து, அது உடம்பு விளையாடிது தேயாட்டமா ஒரு நாள் பூரா வெயில் இருந்து கிரிக்கெட் விளையாடிருந்தான், அதை வந்து தூங்கி போட்டான். தூங்கி போனதுனால அந்த பிடிவாதம் எல்லாம் போயிடுத்து, அவனை மீறி போயிடுது. இப்ப ஆனா எழுந்துக்கும் போது ஞாபகமே தானே எழுந்துக்கிறதா. இப்ப ஞாபகமே எழுந்துக்கிறதா எங்க போச்சு, கண்டினியூட்டி இல்லாம இல்லையே, புரியுதா? ஸோ சைக்காலஜி வந்து பிசியாலஜியை டிபெண்ட் ஆகி வெளில வருது எக்ஸ்பிரஷனுக்கு. அப்படின்னா இங்க வந்து நம்ம பிறந்திருக்கோம்னாலே இன்னைக்கு நீங்க இருக்கீங்கனாலே நேற்றுக்கு இருந்தீங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க இன்னைக்கு இருக்கிற விதமே என்ன, உங்களோட ஓரியன்டேஷன்ஸ், உங்களோட மோட்டிவ்ஸ், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களுடைய சாரோஸ், உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சேர்த்த கலவு தான் இந்த மொமெண்ட். இது எல்லாம் நேற்றுக்கு எல்லாமே இருந்தது. ஒட்டுமொத்தமா நம்ம விசாரிக்க தவறிட்டோம். இப்படி விசாரிக்க தவறுறதெல்லாம் என்ன ஆகும்னா பேரலாம் ஒரு சூடோ ஃபிகர் வந்து அப்படியே உருவாயிட்டே வருது, மொமெண்ட் உருவாயிட்டே வருது. ஆல்ரெடி இட் இஸ் டேக்கிங் ஷேப். இது வந்து எங்க எடுக்கலாம், எப்படி வந்து கன்ஜீனியல் ஃபார்ம் இந்த ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு, புரியுதா? நம்மளுக்கெல்லாம் டிசைர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக இருக்கும், ஸ்பெசிபிசிட்டிஸ்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும், புரியுதா? இந்த கலர்ல அந்த பாடல அப்படி இருக்கணும் அப்படின்ற லெவல்ல இருக்கு இல்லையா, அதே மாதிரி பிறப்போம். அதுக்கு ஏற்ற பேரண்ட்ஸும் அங்க ரெடி ஆகிட்டு அவனும் அப்படி இல்லை கேட்பான். இதுக்கும் அதுக்கும் ஏதோ கணக்கு இருக்கும், புரியுதா? அப்ப எல்லாரும் நல்லா அழகா நல்ல அறிவோட ரிச்சா அப்படி இருக்கணும் தான் நினைப்பாங்க. அப்போ வந்து ஏன் இப்ப அழகு இல்லாத மாதிரி டெஃபாட்டமா அப்புறம் வந்து ரொம்ப திருப்பி எல்லாம் பெஸ்ட்னு இப்போ அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு ஏற்ற ஃபீல்டோட தான் போட்டி போட்டு அழகா இருக்கணும்னு நினைப்பான். இப்போ பாத்தீங்கன்னா அழகுன்றது திருப்பி கான்செப்ட் வந்து ரிலேட்டிவ் கான்செப்ட். மனசால அழக பாக்குறவங்க இருக்காங்க, உடம்பால பாக்குறவங்க இருக்காங்க, கேரக்டரால பாக்குறவங்க இருக்காங்க, புரியுதா? அவர் கெட்டவரா இருந்தாலும் என்னமோ எனக்கு அவரைதான் பிடிக்கும் அப்படின்றவங்களா இருக்காங்க, புரியுதா? அதுதான் அந்த ஸ்டைல் தான் எனக்கு அழகு, புரியுதா? இது வந்து இது எல்லாமே ஒரு எதுவுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது. ஆனா இது எல்லாம் எதை தேடுறீங்களோ இங்க கிடைக்காம இருக்கிறதே கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் அது அதனுடைய சாம்ராஜ்யம், அது அபண்டன்ஸே அதனுடைய இது. ஏன்னா unending intelligence, it is measureless intelligence. It gives whatever you ask for. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அங்க இருக்கும், அங்க ரெடி ஆயிட்டு இருக்கும். இப்போ வச்சுட்டு அவர் இன்னும் கரெக்டா பார்த்தா டெஃப் அண்ட் டம் கூட as he is asking actually the deaf and dumb கூட as he is asking actually they only sought for அவளா கேட்க வாங்கிட்டு இருக்கா, ஓபனா கேட்கல. இல்ல, it is linked to others also. அதாவது அவளுக்கு ரிலேட்டிவாவோ அவளோட குழந்தையாவோ பிறக்கும்போது அவளெல்லாம் கூட அந்த லிங்க், அந்த கர்மால லிங்க் கிடையாது. இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து இங்க வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எந்த டிரான்ஸ்போர்ட்டும் இல்லைன்னா நான் அவர்கிட்ட டிரான்ஸ்போர்ட் கேட்கறேன், புரியுதா? அவர் கொடுக்குற லெவலுக்கு அவரை வச்சிருக்கணும் அவங்க எக்ஸிஸ்டன்ஸ் ஏற்கனவே. அப்படின்னா இந்த லிங்க் எல்லாம் ஏற்கனவே அரேஞ்சு, everything is pre-arranged. எல்லாத்தையுமே ப்ரீ அரேஞ்சு. அதே மாதிரி இங்க என்னன்னா அவ வந்து இந்த குழந்தை இந்த மாதிரி ஸ்பாஸ்டிக் கிட்டோ இந்த மாதிரி ஒரு டிஃபார்மிட்டியோட பிறந்த குழந்தையோ வச்சுட்டு அந்த கர்மா எல்லாம் மூமெண்ட் பண்ணணும்னு இருக்கும், பண்ணி கழிக்கணும். It is you are creating it. There is no will at all. You have taken that you. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம், நம்ம மண்டக்குள்ள தனியா திங்க் பண்ணிட்டு இருக்கோம், யாருக்குமே தெரியாது நம்ம ஆசை, இந்த கியூ எப்படியாவது ஏமாத்தி முன்னாடி போய் வாங்கிக்கலாம் நம்ம அப்படின்னு லஞ்சம் கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி எல்லாரும் ஃப்ரீ, இது இப்படிதான் ஃப்ரீவில்லையே நம்ம நினைச்சிருக்கோம். கரெக்டா? We are trying to outsmart everyone here. Everyone does this.
இப்படி பண்றது எல்லாமே அதனுடைய கனெக்டட் நோட்டு எல்லா இடத்துலயும் நடந்துருக்கு. எல்லாருமே இப்படிதான் நினைச்சிருக்கா, எல்லாருமே இதே மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கா. இப்படி பண்றவங்க எல்லாருமே ஆர்கனைஸ் ஆகி அந்தந்த குரூப்ல வரா. ஒரு டிராவல்ல நடக்கிற ஆக்சிடென்ட் ஒரு 50 பேர் போகணுன்றதா கூட அது கலெக்ட் எல்லாரும் தனித்தனியா எக்ஸாக்டா அந்த ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகி சங்கமிப்பாங்க. ஏன்னா ஏன் அதுல சேரக்கூடாதுன்னு என்னவோ காரணத்துக்கு கேன்சல் பண்ணிட்டு சரி நாளைக்கு போய்க்கலாமா அப்புறம் சந்தோஷம் பண்ணுவான். இது எல்லாமே ரிலேட்டிவ் கான்செப்ட். ஏன்னா திஸ் கண்டினியூஸ், திஸ் ஒன்லி இஸ் திஸ் பிரபஞ்ச. ஒரு புல்லுக்கு கூட கர்மா இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ ஒரு மெயில் அனுப்பிச்சா நம்ம டிஸ்கார்ட் பண்றோம் இல்லையா, டிஸ்கார்ட் அது எங்க போகுது? இப்போ இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு நதிங். இல்ல டஸ்ட்பின் போகுது. டஸ்ட்பின் ஒரு ஏரியாவுல போயிட்டு அதுவும் ட்ராஷ் ஆகுது இல்ல. ஆமா ட்ராஷ் ஆகுது. தட் மீன்ஸ் ஆல் தி டிசைர்ஸ் ஆர் கெட்டிங் ரெஜிஸ்டர்ட் இன் a desireless state. இல்ல நீ வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் உட்காருது. இல்ல நீ எங்க ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு கேட்டேன்னா இங்க வந்து செப்பரேட் ரெஜிஸ்டர் இல்ல. அதாவது nothingness is the registration. இல்ல you are making that center. அதான் you are constantly see your registrations creates the registrar. There is no separate register at all. இங்க எதுவுமே கிடையாது. நீங்க உள்ள நீங்க வந்து ரொம்ப கிரைசிஸ்ல நீங்க சொன்னாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, someone is suffering in the hospital. இது வந்து உள்ள அவங்களா ஒரு ஓலை பண்றது தானே. என்ன இது, ஏன் எனக்கு நடக்கணும், ஏன் இப்படி நடக்கணும், ஏன் இப்படி நல்லா இருந்தாரு, முந்தானத்தை நல்லா இருந்தாரு, காத்தால நல்லா இருந்தாரு, இப்படின்னு எல்லாம் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் யார் பண்றா? Who is the registrar? Who is the creator of these lamentations? யாரு? நம்ம தானே. அதனால இங்க வந்து ஒப்பீனியன், ஐடியேஷனு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மெட்ரிகுலஸா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்மள பார்க்கணும். வேலை நம்மளுக்கு தான் ஜாஸ்தி ஒவ்வொருத்தருக்கும். கேட்கிற விவேகம்ன்றது இங்கதான். இங்க பிரபஞ்சத்துல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. அது எல்லாமே அவனே டிசைட் பண்ணிட்டே இருக்கான். உங்களுடைய அந்த வேகம் வாழ்க்கையில அப்படியே உங்களுக்கு வந்து பிடிக்கணும்னு அலைஞ்சல் போயிட்டு கேட்டு வச்சுக்கலாம். அப்ப போயிட்டு உயிர்னு வச்சுக்கோங்க. வீடியோ சொல்லவே வேண்டாம். புரியுதா? இல்ல ஆக்சுவலி இந்த டெத் இதுல நீங்க சொல்றது I always have to doubt. You can also be born in the past or future or anywhere. In a time is also a concept. So death is a concept of whom? Of the waking state. Of an individual. Of an individual. Ego. So if he is asking when you die, will you be born immediately? It's a concept in time. Thought itself is a concept. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பெரிய மகான்கள் ஜெய கிருஷ்ணமூர்த்தி வரதுக்கெல்லாம் கேட்டீங்கன்னா இதே கேள்வி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப யார் வாழலாம் பாரு அப்படின்னு. ஆக்சுவலா அவர் என்ன மீன் பண்றாங்கன்னா, உன்னோட தாட் தான் ஆக்சுவலி இட் இஸ் கெய்னிங் கண்டினியூட்டி. யூ ஆர் மேக்கிங் த கண்டினியூட்டி. தாட்ஸ் ஆர் ஆக்சுவலி ஹேப்பனிங் இன் டிஸ்கிரீட்னஸ். They have no continuity at all. There is no continuous human present continuous tense கிடையாது. இந்த மாதிரி தானே ட்ரெயின் புக்கிங் மாதிரி. ட்ரெயின் வந்து 3 மாசம் கழிச்சு ஒரு டேட் எடுத்துக்கிறோம், ஒரு டைம் எடுத்துக்கிறோம், ஒரு ட்ரெயினை சூஸ் பண்றோம், போறோம். இன் ரியாலிட்டி இட் ஹஸ் நாட் எக்ஸிஸ்டட். பட் இன் டைம் ஆக்சுவலி சம்திங் இஸ் இன் டோட்டல் மூவ்மெண்ட். இல்ல பிசிக்கல் டைம்ல இருக்கு. அதான் பிசிக்கல் டைம் terminology made by the individual concepts or cumulative. இல்ல நீ வந்து பிசிக்கல் டைமோட இது கொண்டு வர. பிசிக்கலி there are things. பிசிக்கலி இன்னைக்கு ஒரு டேட், இன்னைக்கு ஒரு டைம், இந்த வேலை இதெல்லாம் ரியல். பிசிக்கல் புக்கிங் ரைட். நீ வந்து பிளான் பண்ணிருக்க, அந்த தேதிக்கு பிளான் பண்ணிருக்க, அன்னைக்கு வேணும் உனக்கு அகாமடேஷன், அது என்ன எல்லாம் சீரியஸா தானே ட்ரை பண்ற. யூ ஆர் நாட் வேக்லி ட்ரைனிங். புரியுதா? கிடைக்க கூடாதுன்னு யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இட் இஸ் ரியல். பிசிக்கல் டைம் இஸ் ரியல். வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட். சைக்கலாஜிக்கலி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது என்ன, நேற்றுக்கு நடந்த ஒரு சோக நிகழ்ச்சி, இன்னைக்கு நடந்த எனக்கு என்னுடையன்றவங்களுக்கு நடந்த ஒரு சோக நிகழ்ச்சி என்னை தாக்கும் பொழுது எனக்கு கதி கிளம்பி போயிடுவேன். இது வந்து இன்னொரு டைம் வருது. கரெக்டா? நேற்றுக்கு என்ன இருந்தாரு, ஏன் இவருக்கு இது நடக்கணும், ஏன் இவர் இப்படி போனோம், ஏன் இப்படி விழணும், ஏன்னு பாஸ்ட் பூரா அவருடைய பாஸ்ட் பூரா நம்ம உட்காந்து கொஸ்டின் பண்ணிருக்கோம். இது சைக்கலாஜிக்கல் டைம். புரியுதா? இதை பத்தி இதுதான் விசாரம்.
பிசிக்கல் திங்ஸ் வந்து யூட்டிலிட்டேரியன் வேல்யூ. அதாவது இட்ஸ் ஒப்பீனியன் பேஸ்ட் லேபிலிட்டி. எது நீ சைக்காலஜி சைக்காலஜிக்கல் ஹஸ் பிகம் ரியல், வேற சைக்காலஜிக்கல் இஸ் டோட்டலி அன்ரியல். Physical is real. Physical is real. Physical is real. இப்போ நாளைக்கு நீ ஊருக்கு போனா நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் சௌகரியமா போவேன். திடீர்னு பேங்க் போய் நின்னா அவ்வளவுதான், ட்ரெயின்ல கூட ஏற முடியாது. புரியுதா? Physical is real, comparatively real, relatively real. அதுக்கு வேண்டியது எல்லாம் கரெக்டா இந்த தர்மாவே வேற. இதையும் அதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் நம்ம வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விவேகம் எதுல செட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உண்மையான பொருள் எது, பொய் பொருள். உண்மையான பொருள் பொய் பொருள் இருக்கணும், கரெக்டா? உண்மையும் பொய்யும் தனியா தெரியணும். சத்து அசத்து, அசத்தோமா சத்தம். சத்து எதுன்னு தெரியணும், உண்மையான இருப்பு எது, நிஜமாவே எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பது எது, அன்ரியல் எது. அதே மாதிரி அறிவு எது, சித்து எது, இன்டெலிஜென்ஸ்னா எது. இன்டெலிஜென்ஸ் சும்மா இன்டெலிஜென்ஸ் கிடையாது, அது எதுவுமே டிபெண்ட் ஆகாத தானா ஒளி விட்டு இருக்குது. இட் இஸ் க்ளோயிங் ஆன் இட்ஸ் ஓன், இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் எனிதிங் அட் ஆல். அந்த மாதிரியான ஏதாவது உண்மை பொருள், உண்மை அறிவு இருக்கா அப்படின்றது இல்லை. மூணாவது வந்து இதனுடைய நேச்சர் என்ன, சத்து சித்து அதனுடைய நேச்சர் என்னன்னு பார்க்கும்போது அட்டிஸ்னஸ் வருது. அதனுடைய நேச்சர் என்ன? இப்போ வந்து நான் வந்து ட்ரெயினுக்கு பிசிக்கலா நீங்க புக் பண்ணிட்டு வெயிட் பண்ற வரைக்கும் வந்து அந்த வெயிட்டிங் பீரியடே டென்ஷன், கரெக்டா? அடுத்த பேஜ் வந்து ஓகே இருக்கு, கம்பார்ட்மெண்ட் இருக்கு, கோச் இருக்கு, சீட் இருக்கு வந்துதானே என்ன ஆகுது, உடனே யூ பிகம் பிரைட். அலர்ட் ஆகி விழுந்துட்டு வச்சுங்க, ரத்தம் விழுந்துச்சு, யூ பிகம் கன்ஃபார்ம். இப்போ என்ன ஆகுது, அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படியே கம்ப்ளீட்லி யூ பிகம் அட் ஈஸ். இது எங்க நடந்தது, அங்க எதுவுமே நடக்கல, உங்களுக்குள்ளதான் நடந்தது. அந்த வெயிட்டிங் பீரியடே டார்ச்சர். இந்த மாதிரி இந்த வெயிட்டிங் பீரியட்ல இருக்க வச்சு அந்த டென்ஷனை அனுபவிக்காம ஏதோ ஒரு பொருள் இங்க இருக்கவே இருக்கு, ஆல்ரெடி ஃபுல், ஆல்ரெடி கம்ஃபர்டபுள், ஆல்ரெடி அட் ஈஸ், ஆல்ரெடி ஒன்லி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை கிளியரான கோடு போட்டு தெரிஞ்சுக்கோ. சத்து எது, சித்து எது, அதோட ஈஸ்னஸ் தன்மை அங்க இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி அது இருக்கணும். புரியுதா? அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சாயல் உண்மைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா இமீடியட்டா அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் இருந்தே ஆகணும். ஏன்னா உண்மை பொருள் வந்து இப்போ நம்மளே கம்ஃபர்டபுளா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நோ ப்ராப்ளம் விட்டாலும் நம்ம ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. குழந்தை நல்லா இருக்குன்னா சாதாரணமா விளையாடிட்டு இருக்கும் போது என்னமோ அழகுதுன்னா என்ன இரும்ப போறத பாருங்க அப்படின்னு உடனே அங்கேருந்து ஓடி வந்து பார்க்கணும். புரியுதா? அனீஸ்னஸோ எதனா அழுக குரலோ கேட்டதுன்னா உடனே ஓடி வந்து பார்க்கணும். அந்த மாதிரி இங்கேயே சைக்காலஜில இங்கே சைக்காலஜியே உண்மையா, சைக்காலஜியை தாண்டி ஏதாவது உண்மையா ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கா? வந்து போறது வந்து பயங்கர ஒரு பொம்மலாட்டமா இருக்கு, பொய்யா போய் முடியும். டிக்கெட் புக் ஆகாத வரைக்கும் டென்ஷன், புக் ஆன வரைக்கும் சந்தோஷம், திருப்பி அடுத்தது ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு ஆரம்பிச்சோம்னா திருப்பி அடுத்தது கரெக்டா? நெவர் எண்டிங் ப்ராசஸ். எல்லாமே டெம்பரரியா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல். இட் மே பிகம் ஃப்ரூட்ஃபுல் ஆர் இட் மே நாட். திருப்பி வந்து கிடைக்காம இருக்கலாம், வெயிட்டிங் லிஸ்ட்ல போடலாம், ஆர்இசியில போடலாம், இல்லவே இல்லை தூக்கி போடு, இன்னும் 4 நாள் தங்க வேண்டி வரும் அப்படின்னா இங்க இருக்கிறதெல்லாம் கரெக்டாகும். இப்படியே பார்த்தா செயின் எஃபெக்டா இருக்கு. வெயிட்டிங் ஸ்ட்ரீட் பூரா பார்த்தீங்கன்னா எதையுமே வெரி ஹார்ட். பீஸை கூட நீங்க விலை கொடுத்து வாங்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதனுடைய அடிப்படையில் இப்படிலாம் இதனுடைய நேச்சரே இருக்குன்னு அதனுடைய நேச்சரே தெரியாத தன்மை தான் டெலிவரி. இப்போ விவேகம் என்ன பண்றது நம்ம பண்றோம். We just freeze it for a while and look at it very penetratively, deeply, authentically. Authenticity நான் என்ன சொல்ல வரேன்னா, it is no more simply a passing thought. It is me who is with fever I am approaching this project. கிடைச்சேனும் இதுதான் லாஸ்ட் ட்ரெயின் அப்படின்ற மாதிரி போறேன்.
அதுக்கு ஏன் பண்ணிட்டேன்றதே தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியுதா? இப்ப பார்த்தா லாஸ்ட் மினிட்ல தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி வாழ்க்கை. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி வேற என்னென்னமோ டிஸ்ட்ராக்ஷன், அதெல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கு. இம்பார்ட்டன்டா போய் அங்க போய் கடைசி நாள் ஒரு நாள் தான் மிச்சம். இப்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். எல்லாரும் வீடே சேர்ந்து உட்காந்து நம்மளோட சேர்ந்து படிப்போம். இப்படி பாத்தீங்கன்னா எல்லா மைண்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இட் இஸ் yearning for help. இது perpetuating. This is no more stops at anywhere. Clear? ஏன் போயிட்டே இருக்கு, never ending. ஃபண்டமெண்டலாவே மைண்டையே நம்ம இங்க டவுட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் இங்க போய் முடிகிற ஒரு பெரிய ஓப்பன். அடிப்படையில இந்த மேக்கிங் ஸ்டேட் யாரோ உண்மையா ஆத்தென்டிக்கா தானே தன்னுடையவைகள் எல்லாம் சேர்த்து எண்ண ரூபமாவே, காட்சி ரூபமாவே, வீடியோ ஆடியோ எல்லாம் சேர்ந்து ரியலா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ சரி நாளைக்கு அப்பாவும் 7 மணிக்கு வர சொல்லிட்டான் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் முடியும் போதுன்னு வச்சுக்கோங்க, ஹைட் அண்ட் டென்ஷன்லயோ அலர்ட்னஸ்லயோ தான் நம்ம மூவ் பண்ணிடுறோம். கடைசி டீட்டெயில் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். நாளைக்கு ஊருக்கு போனா எல்லாம் ஓரளவுக்கு ஒரு 70% முடிச்சு வச்சுட்டு வந்து போயிடல. கரெக்டா? இன்னும் ஒரு 30% அது எவ்வளோ மெஷர்மெண்ட் போட்டு வச்சு அதை எடுத்து வச்சுட்டா போகிறோம், இதை எடுத்து வச்சுட்டா போகிறோம்னு நோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் a stretched being and stretched being need to be completed in time perfectly. அதை போய் அப்படியே முடிச்சாங்க. அது வச்சவங்க தான் அது முடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு கிளம்புறது, அப்புறம் ஸ்டேஷனை போய் கரெக்டாக அடையிறது, அதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட் திறக்கிறது, அதுக்குள்ள போய் உட்கார்றது, அதில் பார்த்து சரியா இப்படி பார்த்தீங்கன்னா எவ்ரி நெக்ஸ்ட் மூமெண்ட் ஓப்பன்ஸ் அப் நியூ கைண்ட்ஸ் ஆஃப் இது. புரியுதா? Stream of conscious. Stream of. We are actually not moving in physical space. We are moving in our mental, psychological being. That is called a stream of consciousness. Stream of consciousness. Continuously it is. இதுவே உண்மையான கேட்கிற வரைக்கும் அது தொடரும். ரிஜிஸ்ட்ரேஷனோட எண்டிங் ப்ராசஸ் தான் நல்லா வருது. எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒட்டு மொத்தமா கேட்க வேண்டியதா இருக்கு. நாட்டின் அசால்ட்டட் இது, ஐயோ இதுக்கு ஏன் வந்தேனே தெரியல அப்படின்னு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல மாட்டின்றதுனாலே அதை பத்தி அக்னி பண்றது ஐசோலேட்டட் கிடையாது. ஒட்டு மொத்தமாவே மேக்கிங் ஸ்டேட் அப்படின்னு அந்த ஆத்தென்டிக்கா அகனியா இருக்கிறவனையும் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஸ்ட்ரெஸ்லையும் டென்ஷன்லையும் எக்ஸ்பெக்டேஷன்லையும் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கிறவனையும் கான்ஸ்டன்ட் ப்ரீ ஆக்குபைட் டெண்டன்சிஸ்ல இருக்கிறதையும் இப்படி கேட்க ஆரம்பிக்கும்போது ஒரு நிதானம் வருது. அந்த நிதானம் என்ன பண்றதுன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வருதோ அப்பவே என்ன ஆகுதுன்னா இங்கேயே இந்த ஒர்க்கு கூட நல்லா ஆர்கனைஸ் ஆகும். அதுதான் பியூட்டி. நீங்க அதை நோக்கி திரும்புறீங்கன்னா ஏதாவது உண்மையான வஸ்து இருக்குன்னு நோக்கி திரும்ப ஆரம்பிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில அந்த டேபிள கரெக்டா வச்சுக்கணும் இதெல்லாம் தேவை அப்படின்னு வச்சுட்டு அது திருப்பி ஆயிடும். அவ்வளவுதான், திருப்பி பார்த்துட்டு இருக்கணும். நியூராட்டிக்கா thinking about thinking. Thinking about thinker. Not even thinking about that. Looking the thinker. Observing the thinker. Who is the thinker? Who wants to correct this act? அதான் இப்போ சொல்லி கொடுக்கும்போது சொன்னேன் இல்லையா, இங்க பிசிக்கலா நம்ம பண்ண போறது இல்லை, சைக்கலாஜிக்கலா தான் இல்லூஷனே நடக்குது. இந்த பிசிக்கல் கமெண்ட்லெஸ், இட் இஸ் நாட் யுவர் திங். சூரிய சந்திரர்கள்லேருந்து பசுலேருந்து அனிமல் வரைக்கும் எல்லாம் நம்மளே பிசிக்கல். புரியுதா? இதுவே இட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். Heart throb on its own, birth happens on its own. Correct? It is not because of my wish I am born. Yeah. And it is not because of my negation the disease has left me. புரியுதா? அது மாட்டுக்கு வந்துடுது, டிசீஸ் வந்துடுது. வந்துட்ட பிறகு டிசீஸை மைண்டுக்குள்ள ஏற்றிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் இன்னும் மோர் டிசீஸ். ரியல் பெயின் ரெஸ்ட்ரிக்டட் தான், பிசிக்கல் தான்.
ஆனா அதை பத்தி ஐயோ இது என்னெல்லாம் ஆகுமோ இப்படிலாம் ஆகுமோன்னு நீங்க கற்பனை வளம் பெருகின்னு போது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் அன்னோன் ஜோன்ஸ். எல்லாருக்குமே மைண்ட் அன்னோன் ஜோன். மைண்ட் வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராடக்டா பார்த்துட்டு இது வந்து ஒரு மெட்டீரியல் மூவ்மெண்ட்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிடணும். இந்த இன்னர் ஐக்கு தெரியணும். இந்த ட்ரூ கொஸ்டினர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து அது தெரியணும். இப்போ வைரத்தை டீல் பண்றவங்களுக்கு கண்ணாடிக்கல் காட்சி ஏமாத்த முடியுமா? ஒரு லேமேனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ஐயோ இந்த கல்லில் இருக்கு அந்த கல்ல அவன் எடுத்ததெல்லாம் கண்ணாடிக்கல்லாக இருக்கும். படப்பட படப்பட வைரத்தை விட மின்னி தள்ளும். ஒரு ரத்ன வியாபாரியை ஏமாற்ற முடியுமா? அப்படியே ஒதுக்கிடுவோம். இந்த நீங்க எப்போ உள்ள பார்க்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா ஒரு கிரேஸும் உள்ள வந்து கோஆபரேட் பண்ண ஆரம்பிக்கிறது. எப்படி ஆழ்ந்த வழக்கத்துல நீ தேவையில்லை போ, நான் உன்னை பார்த்துக்கிறேன், என் மடியில தூங்க வச்சு உனக்கு வேண்டிய அத்தனை ரெஸ்டையும் ரெக்கவரேஷனையும் கொடுத்து உன்னை சைக்கலாஜிக்கலாகவும் நல்ல பீஸ்ஃபுல்லாக எழுப்பி அடுத்த நாள் போய் வேலை பண்ணு அப்படின்னு நான் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொருள் வந்து நிஜமாவே நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கன்சர்ன் எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே அலந்துட்டா இங்க உஷாராயிட்டாங்க, யாரும் உஷாராயிட்டாங்க. இது வந்து பண்றது கஷ்டமே கிடையாது. இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். ஏன்னா வந்து இதுதான் இன்பில்ட் நேச்சரே நமக்கு. ஏன்னா ஏதோ ஒரு கட் ஆஃப் டைம்ல தான் இந்த பாடியா நம்ம கன்சீவ் ஆகும். அப்புறம் அந்த பாடியாவே அந்த பேராவே நினைச்சுட்டோம். அப்புறம் அந்த தாட்ஸ் எல்லாம் பொறுப்பாளிகளாக நம்ம நினைச்சுட்டோம். இப்படி வந்து மயங்கி 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 தாட்ஸுக்கு அடிமையாகி இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரோல்ஸ் கொள்ளையும் மாட்டின்ட்டு தாட்ஸ் கொள்ளையும் மாட்டின்ட்டு எதிர்பார்ப்புகள் வாழ்க்கைக்குள்ள மாட்டின்றவர்களாக இருப்போம். இப்போ வந்து இப்போ ஒட்டு மொத்தமா நம்ம வந்து ஏதோ ஒரு கிரேஸ்னாலதான் இப்போ வந்து இதெல்லாம் தெரிய வருது. நமக்கு தெரிய வரும் பொழுதே வந்து ஒரு ஸ்டேட்டே ப்ரிடாமினண்டா எதுவுமே தேவையில்லைன்ற மாதிரி ஒன்று நடத்திட்டு இருக்கேன் தூக்கத்துல அப்படின்றது கூட உணர்த்தப்படுறது. அப்பவே வேக்கிங் ஸ்டேட்டினுடைய வெயிட் பவுடு குறையிறது. இப்போ அங்க இருக்கிற நிலைக்கு தான் நம்ம போகணும். அக்கடான்னு விடும் அப்படின்னா என்ன பண்ணலாம். இந்த நிமிஷம் என்னோடதும் கிடையாது எதோடதும் கிடையாது. ஆனா இந்த நிமிஷம் இங்கதான் இருப்பேன், நான் தாட்ல இருக்க மாட்டேன். இருக்க முடியும். அதுக்குதான் என்ன பண்ணலாம், shall we do a meditation? அக்கடான்னு போடணும். அது ஒண்ணுமே கிடையாது. அதாவது என்ன வேணா போட்டோம். தியானம் பண்றீங்களா? என்ன தியானம் தெரியுமா? அக்கடான எண்ணம் வருது போகட்டும். நாளை பத்தி பிளானிங் வருது, வீடு போ, ஐயோ டிக்கெட் கிடைக்கலையே ஒரு ரிட்டர்னு அப்படின்னு ஒரு தாட் வருது, கவலை வருது. வரல அதை பத்தி கமெண்டே இல்லாம அதுக்கு ஒரு உபாயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவர்ஃபுல் உபாயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாமம், ஒரு சத்தம், இதே ஒரு சத்தம், ஒரு வேர்டு, ஒரு சவுண்ட் நீங்க வந்து என்ன வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ரிஃபர் பண்றது ராம் எடுத்துக்கணும். பெஸ்ட் ராமன்ற வார்த்தையை நினைச்சுக்கணும். புரியுதா? ராம்ன்ற வார்த்தையை நினைச்சுக்கிட்ட உங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்ல முடிஞ்சா கூட சொல்லலாம். அதே ராம தவிர வேற எதுவுமே வேண்டாம். புரியுதா? ஆனா வந்து யூ ஷுட் லிவ் வித் இட். இதுதான் கம்ப்ளீட் மைண்ட்ல இருந்து டிஸ்ஓரியன்டேஷன் கொடுக்கும். நோ மோர் இன் மைண்ட் மோட். புரியுதா? ஃபுல்லாவே இந்த நாமத்தோட இந்த சத்தத்தோட அப்படியே இருக்கும். இங்க வந்து எது வந்தாலும் வராட்டியும் அதை பத்தி பேசுறவனே இல்லை. ஏன்னா தூக்கத்துல ஆளே இல்லை. உண்மை ஸ்திதி வந்து தனித்த நேம் கிடையாது, தனித்த உடம்பு கிடையாது, ஆனந்தமா தூக்கம். இல்லைங்களா? அங்க எதுவுமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, எந்த வித்தியாசங்களும் கிடையாது. மரத்தால கற்பிக்கப்பட்ட எந்த வித்தியாசங்களும் ஆண் பெண்ணே கிடையாது. அது நம்மளுடைய சகஜ ஸ்திதி. அது வந்து நம்ம கிரியேட் பண்ண ஸ்திதி இல்லை. அது இருந்துட்டு மைண்ட் போறதுங்க. மைண்ட்
மைண்ட் அது மூடி வெளில தள்ளிடுறது, எஜெக்ட் பண்ணிடுறது. இதுதான் ஃப்ளாப்பி எஜெக்ட் பண்ணுற மாதிரி எஜெக்ட் பண்ணிடுறது, ஷட் டவுன் பண்ணி அனுப்பிச்சிடுறது வெளில. அந்த ஸ்திதிக்கு போகிறதுக்கு இது ஒரு உபாயம், ஒரு மெத்தட். இது நாமம், ராம ராம், ராம் ராம்னு சொல்லலாம், இல்லாட்டி ராமராமன்னு கண்டினியூஸாகவும் சொல்லலாம். மொத்தத்தில் அந்த சவுண்டுலேயே இருங்க. நினைவு வந்தாலும் ஒன்றுமே அதை பற்றி சொல்லாமல் திருப்பி அந்த சவுண்டு கொடுக்குறாங்க. திருப்பி ராம கொடுத்துருங்க, திருப்பி ராம் 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 ராம்னு டைமு நீங்கள் சொல்கிறீங்க, எந்த பிரச்சனையுமே வேண்டாம். சொல்லி டூ திஸ் சொல்லமா